விருந்தினர் பக்கம்ல இன்னைக்கு யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா? கண்டிப்பா தனது துடிப்பான இளமையான இசையின் மூலம் அனைவரின் மனங்களையும் கொள்ளை கொண்ட இளம் இசை நாயகன் அம்ரீஷ் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்க. மியூசிக்ல ஹீரோ வரக்கூடிய எங்க தலைவர் பாடின பாட்டு இப்போ வந்துட்டு ரங்கம்மா சாங் பயங்கரமா எல்லாரும் வந்துட்டு வைப் ஆகிட்டு இருக்கிறாங்க. அந்த பாட்டு எப்படி உருவாச்சு, அந்த கதையை கொஞ்சம் எங்களுக்கு சொன்னீங்கன்னா, பாம்பாட்டம் படத்துல வந்து எப்படி அந்த பாட்டை வச்சீங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார் எங்களுக்கு. ஆக்சுவலி படத்துல ஒரே பாட்டு தான் இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாவே சிஜி, பாம்பு படம்னால ஒரு பாட்டு மட்டும் மல்லிகா ஷெராவத் மேமோட டாட்டரோட இன்ட்ரோ சாங் அது. இன்டர்வல் பிளாக் அப்புறம் வரும். அது வந்து நம்ம டைரக்டர் வடிவுடையான் சாரே அந்த பாட்டை எழுதினார். அவருக்கு வந்து அந்த திறமையும் அந்த ஆசையும் இருந்துச்சு. இந்த படத்தில் அவர் ஒன்றே ஒன்று என்ன பண்ணலன்னா பாடல. மீதி எல்லாம் பண்ணியிருக்காரு. அது ஒன்று மட்டும் விட்டுருங்க சார், நானே சொல்லிட்டேன் விட்டுருங்க சார். அவர் பாடி காமிப்பார். நெக்ஸ்ட் இன்டர்வியூ நீங்கள் வந்தீங்கன்னா அவர் இந்த இந்த பாட்டை ஒரு 4 லைன் பாட சொல்லுங்க. நாங்க லாஸ்ட் இன்டர்வியூல கேட்டோம் சார், பாட மட்டும் மாட்டேன்ட்டாங்க. அவர் வாய்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ரொம்ப பிடிக்கும். மாதிரி பேசுவார். ரொம்ப நல்லாயிருக்கும். அவரே எழுதுனதுனால இந்த பாட்டை வந்து கண்டிப்பாக வச்சு தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு. அவர் ரொம்ப நல்லா எழுதுறாரு. இப்போ வர மற்ற படங்கள் நான் பண்ணும்போது அவர் எழுத சொல்லலான்னு இருக்கேன். ஸோ அப்படி தான் அந்த பாட்டு உருவாச்சு. இன்ட்ரடக்ஷன் சாங் ஆஃப். ஓகே சார். அவரா ஏதோ வந்து அவரு தன்னைத்தானே ஒரு இன்ட்ரெஸ்ட்ல எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க அவர் முழு நேர லிரிக் ரைட்டராகவே மாத்திருவீங்க போலயே சார், நீங்க சொல்றத பார்த்தா. நல்லா எழுதுறாரு சார். ம். அவருக்கு என்னன்னா இப்போ மற்றவங்க எழுதி தரதை ஒரு 10 கரெக்ஷன் பண்ணுவார். அவர் ஒரு 4 லைன் சொல்லுவார். மற்றவங்க லைன் 2 லைன் இருக்கும். இந்த 2 லைனுக்காக நம்ம இவ்வளோ மெனக்கணுமா சொல்லிட்டு அவரே அந்த 2 லைனை போட்டு ஃபில் பண்ணி அவர் பண்ணிடுறாரு. அப்ப வந்து எழுதுனவர் சார். நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அவங்க போயிட்டு இல்லை, ரொம்ப பெரிய ரைட்டர்ஸ் கிட்ட அது பண்ண முடியாது. ம், ம். கொஞ்சம் ஜூனியர்ஸ் கிட்ட அது. இவர் எழுதுறது ரொம்ப நல்லா இருக்குங்க. என்ன தேவையோ அது எழுது. பல உங்களுக்கு அது கேட்சியா ஃபிட் ஆயிடுது. அந்த மீட்டருக்குள்ள உட்காந்துரும். அதனால இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இப்போ 2 பேரும் ஆஃப்டர் பொட்டு நாங்க ஒர்க் பண்ணப்போ அப்போ கூட சொல்லிட்டு தான் இருப்பாரு. லிரிக்ஸ் எல்லாம் ஹில் டெல், கதைக்கு என்ன வேணுமோ. ஏன்னா அவர் தானே டைலாக்ஸும் எழுதுவாரு. ஸோ அதனால அது அவருக்கு நல்லா இயல்பா வருது. ஸோ நான் என்கரேஜ் பண்ணிட்டேன். ஓகே சார். இதுக்கப்புறம் உங்ககிட்ட வரக்கூடிய டேரக்டர்ஸ்க்கும் சார் எழுதி வருங்க பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணலான்னு இருக்கீங்களா சார்? இல்லை சார், அவரு பண்ற படங்களுக்கு அது செட் ஆகும். மற்ற படங்களுக்கு அது எப்படின்னு தெரியல. நல்லா தான் எழுதுறாரு. சார், நீங்க பேசிக்கா வந்து இந்த மாதிரி கேட்சி லிரிக்ஸ்லாம் வச்சு பயங்கரமா ட்ரெண்ட் பண்றீங்க சாங்ஸ்லாம். பட் உங்களுக்கு அந்த பேசிக்கான ஒரு லிரிக் ரைட்டிங் ஒரு சென்ஸ் இருக்கும்ல சார். நீங்க என்னைக்கு லிரிக் ரைட்டரா வரப்போறீங்க? அம்ரீஷ் இசை ஹீரோலாம் தாண்டி எப்போ லிரிக் ரைட்டரா வரப்போற? இப்போ யோசிச்சிங்களா சார்? இல்லை ஆல்ரெடி இப்போதான், இப்போ ஆழ்ந்த வேலை தான். தெரியலங்க. நான் டம்மி லிரிக்ஸ் சும்மா போடுவேன். எல்லா பாட்டுக்கும் டம்மி அப்போ சவுண்டிங்காக போடுவோம். இப்போ தத்த காலத்துல தாலே தாலே லா தலலா லே லா லே லானா அது அந்த பாட்டு மாதிரி இருக்கே, இந்த பாட்டு மாதிரி இருக்கேன்னு. அதனால நம்மளே ஏதாவது ஒன்று போட்டு கொடுத்தா ஓஹோ அந்த மாலை முடிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. அம்மா ரங்கம்மா என் அம்மா ஊரம்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியூ லைன்ஸ் எங்களுக்காக பாடி காட்ட முடியுமா சார்? இப்போ மொட்டை சிவா கேட்ட சிவா பாடல்கள் நீங்க கேட்டிருப்பீங்க. கண்டிப்பா. அதே திருப்பி பாடினா என்ன, உங்களுக்கு அன்ரிலீஸ்ட் பாட்டு வேணா ஜெயா டிவில முதல் தடவை எக்ஸ்க்ளூசிவ் முறை எங்களுக்காக ப்ளீஸ். பிரபுதேவா மாஸ்டர் படத்துல யங் மங் சங்னு ஒரு படம். ஆமா, போஸ்டர் பார்த்துருக்கேன். ஆர்ஜே பாலாஜி சாரும் பிரபுதேவா மாஸ்டரும் பண்றாங்க அந்த படம். அதுல ஒரு சாங் வந்து 15 இயர்ஸ்க்கு அப்புறம் பிரபுதேவா மாஸ்டர் சைனாலேருந்து அவர் ஊருக்கு ரிட்டர்ன் ஆவார். அந்த ஊரை காப்பாத்துறதுக்காக கும்ஃபு மாஸ்டரா சைனால போய் ரெடி ஆயிட்டு இவரும் ஆர்ஜே பாலாஜி சாரும் வருவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா ஊர் மக்கள்லாம் இவர் பெரிய கும்ஃபு மாஸ்டர், ஊரை காப்பாற்றுவாங்க அப்படிதான் தெரியும். அவங்களுக்கு தான் தெரியும் ஒருத்தர் மசாஜ் பார்லர்லையும் ஒருத்தர் நூடுல்ஸ் கம்பெனிலையும் வேலை செஞ்சுட்டு வந்து அப்படி அந்த மாதிரி ஒரு விஷயத்துல அதே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்படி இருப்போம். அப்போ வந்து அவர் லக்ஷ்மி மேடம் தான் ஹீரோயின். அவங்க வந்து 15 இயர்ஸ் முன்னாடி நம்ம ஆள் என்னடா நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்குது, நம்ம சொன்னால் கூட நம்ம லவ்வர்னு ஞாபகம் இருக்கா இல்லை மாஸ்டர்னு மரியாதையா என்னன்னு தெரில,
ஆர்ஜே பாலாஜி சார் சொல்லுவார், உன் பழைய நினைவுகளை ஏதாவது நீ சொன்னா ஞாபகம் வருதா பாருடா, மாஸ்டர் ஐட்டம் இப்போ எப்படி பாருல, இந்த ட்ரெஸ் போட்டுட்டே பாரு, இயல்பாக இருக்கணும். அப்படி ஒரு சாங். அந்த சிச்சுவேஷனுக்கு என்னடா பாட சொன்னா பேசிட்டு இருக்கேன். இல்ல சார், இல்ல சார், நீங்க அந்த சிச்சுவேஷன் கதைக்குள்ள உருவாக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் சார். இது மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு சாங் வேணும் போது சரி யார் பாடலாம்னு சொல்லும் போது பாட தெரியாத ஆள் பாடணும், நானே கரெக்டாக இருப்பேன் சார். மியூசிக் தெரியாத மாதிரி போடணும்னா நான் ஓகே, பாட தெரியாத மாதிரி இருந்தா நான் ஓகே. நான் அந்த பாட்டு மாஸ்டருக்காக பண்ணது. 15 வருஷமா உன்னை பார்க்கலையேம்மா, அட ஏக்கத்துல ஒல்லியானம்மா, ஐ எம் பேக் ஜிங் ஜிங் ஜிங், ஐ எம் பேக் ஜிங் ஜிங் ஜிங், ஐ எம் பேக் பேபி, ஐ எம் பேக் பேபி, உன் மேல சத்தியம்மா உன்னை பார்க்க தானேம்மா, அட இட்லி கூட சாப்பிடாம ஓடி வந்தம்மா, ஐ எம் பேக் ஜிங் ஜிங் ஜிங், I am back, jing jing jing. I am back, baby. I am back, baby. Snake in the monkey shadow பாத்தியா கண்ணால, என் ஷேடோ தன்னால உன் பின்னால, யானை கூட லவ் பண்ணுது, பூனை கூட லவ் செய்யுது, நீயும் நானும் காதலிக்கலாமா வாமா, I am back, ஜிங் ஜிங் ஜிங், I am back, ஜிங் ஜிங் ஜிங். I am back, baby. I am back, baby. ஆஹா, சூப்பர் 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 சார். Thank you. பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலா வந்து பயங்கர வைப்புக்குள்ள எடுத்துட்டு போறதுக்கான ஒரு சாங் ரெடி பண்ணிருக்கீங்க போலே சார். அதான் எனக்கு ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து நாங்க வந்து ஃபார்ச்சுனேட்லி கேட்டதுனால எங்களுக்கு இப்பயே அந்த ஹூக் ஒட்டிக்கிச்சு. எங்க மைண்ட்ல பயங்கரமா உட்கார்ந்துருச்சு சார் அது. ஆமா. நாங்க வெளியில போகும்போது பாடிட்டே போறோம். நீங்க ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி நாங்க வந்துட்டு காப்பிரைட் This is for Jayati exclusive on. இது வரைக்கும் எங்கேயுமே இது வந்து பண்ணல. சரி சார், சார் தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக அதை ரிலீஸ் பண்ணதில். சொன்ன மாதிரி தான் மாஸ்டர் ஆட அந்த சிஞ்சின் சிங் என்ன ஸ்டெப்பு போடுறாருன்னு நல்லா பண்ணி சூப்பரா, மாஸ்டர் தான் செம்மையா ஆடுவாரு. இப்போ உல்ஃப்னு ஒரு படம் ஒன்று வரப்போகுது, மாஸ்டரோட 3வது படம் எனக்கு. உல்ஃப் இது வந்து இப்போ ஒரு டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அவர் கூட சேரும்போது ஏதோ ஒன்று புதுசு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சந்தேஷ் நாகராஜ் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு வெரி பிக் பேனர், அவங்க மாஸ்டர் வச்சு அவரோட 60th ஃபிலிம் உல்ஃப் வரப்போகுது இப்போ. அதுல வந்து டீசர் பாத்தீங்கன்னா ஆக்ஷனா போயிட்டு இருக்கும், கத்தி எடுத்து மாஸ்டர் எல்லாரையும் வெட்டுற மாதிரி, மாஸ்டர் 100 பேர் வெட்டுற மாதிரி வரும். அதுக்கு என்னடா ரீரிகார்டிங் போறோம், டென்ஷனா இல்லை பண்ணும், வித்தியாசமா பண்ணுவோமே அவரோட 60th ஃபிலிம், இப்படி ஆக்ஷனா போவோம். நீங்க வேணா அப்புறமா இந்த கிளிப்பையும் போடுங்க, நீங்களும் பாருங்க. வெட்டும் போது ஒரு லிரிக் போட்டோம், ஐயோ ஜில்லுன்னு காத்து கதவை சாத்துன்னு மாஸ்டர் இப்படி வெட்டுவார். என்னடா இது போட்டிருக்கீங்க எல்லாரும், என்னடா டே, அது ஏதாவது வேணும், சம்திங் நியூ. ஆக்சுவலி நீங்க அது ஒரு மாதிரி ஒரு குறுக்கியா ஒண்ணு நீங்களும் அவரும் சேர்ந்து அது அமையுது. சம அதே மாதிரி லாரன்ஸ் மாஸ்டர் அப்படி சேரும் போது அந்த அரர மகாதேவிக்கு ஏதோ ஒண்ணு புதுசா வருது. சூப்பர். இவர் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிற அளவுக்கு இந்த 2 ஆக்ட்ரஸும் வந்துட்டு நீங்க வந்து ஒரு யூனிக்கா ஒரு விஷயத்தை எடுத்து உள்ள போட்டு மசாலா கிண்டி தரீங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்களா சார் உங்ககிட்ட? அதுக்கு தானே மேம் வருவாங்க. we have to do something differentல. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டடா ஒரு 2-3 மியூசிக் டைரக்டர்ஸ் தான் லெஜெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்புறம் அது காலத்து பிறகு இன்னும் சில லெஜெண்ட்ஸ் வந்தாங்க. அப்புறம் இப்போ வந்து தெருக்கு தெரு இருக்கு மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் ஸ்டுடியோஸ். ஸோ அதில் நம்ம எப்படி என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுன்றதும் நம்மளுக்கு என்ன வருதோ அதை வச்சு ஓகே காட்ட வேண்டியது. வந்து ஒவ்வொரு சீசன்லயும் வந்து ஒரு பாட்டை வந்து பயங்கரமா மக்கள் மனசுல உட்காரல பாய் போட்டு படுக்க வச்சுட்டு போயிருங்க, அந்த பாட்டை வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணலாம் அவங்க கேட்டுட்டே இருக்கிற மாதிரி. ஸோ வந்து இந்த மாதிரி வரிசையா பாடல்கள் கொடுக்கணும் அப்படின்னு தான் நீங்க வந்து கீபோர்ட்ல கை வைப்பீங்களா, இல்ல யதார்த்தமா கொடுக்குறீங்க அதை ஹிட் அடிச்சிருது அப்படின்ற மாதிரி இருக்கு? அப்படி ஒர்க் பண்ண மாட்டோம். எவ்ரி சாங் வி மேக் we prepare it with lot of care and love, passion towards it. பயமும் இருக்கும், எதுக்கு இதை பண்ணோம், அப்போ வியூஸே வரலன்னா அப்போ அந்த பாட்டு ஏன் நம்ம பண்ணணும் அது மாதிரி. ஆனால் அது வந்து அந்த கதைக்கும் கரெக்டாக சூட் ஆகணும். சிச்சுவேஷனல் சாங்ஸ் வச்சு பண்ண முடியாது, படத்துக்கு ஒரு கமர்ஷியல் மாட்டும், அதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஆல்வேஸ் அந்த சாங்கும் இல்லை ஒரு நல்ல மெலடி. இப்போது ரஜினின்னு ஒரு படம் வருது, அந்த ப்ரொடியூசர் தான் இஸ் அ ப்ரொடியூசர் ஆஃப் பாம்பாட்டம். அண்ட் சாரி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், வடிவுடியான் சார் படம் எல்லாமே இப்போ நம்ம சிரிக்கிறோம் அதெல்லாம் இஸ் பேக், பட் வாட் எவர் ஃபிலிம் ஹி மேக்ஸ் வியாபாரம் ஆகிடும். இஸ் எ லக்கி டைரக்டர். பாம்பாட்டம் ரிலீஸுக்கு முன்னாடியே வியாபாரம் ஆன் டேபிள் ப்ராஃபிட் பண்ண படம் அது, தேட்டருக்கு வரத்துக்கு முன்னாடியே.
ஸோ இன்னொரு என்ன காமெடினா, இப்போ ஹிந்தியில் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, பாம்பே தியேட்டர்ஸ்லலாம் போச்சு, யூடியூப்லேயும் வந்து 5 மில்லியன் பேர் பார்த்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் போஸ்டர்ஸ் அடிச்சுட்டே இருக்கோம், பாம்பாட்டம் வருகிறது வருகிறது, என்னய்யா இதுலேயே 5 கோடி பேர், என்ன இது இன்னுமே ஒன்றுமே புரியலையே. அப்புறம் அந்த எங்கள் ப்ரொடியூசர் ஹேட் தட் கட்ஸ், அவர் எல்லாரும் நீ இனிமேல் எப்படிடா படம் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு சொல்லும் போது அவர் இங்கே இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வந்தது தான் ஐ ஃபெல் ஷாக், இப்படி பண்ணலாமா தேட்டர். அப்போ நானும் நிறைய பேருக்கு சொன்னேன், சார் பாம்பாட்டம் படங்கள் நல்லா இருக்குன்னு. சில பேர் பார்க்கலன்னா கூட, இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்க சார் பார்த்துட்டேன் சார், இப்போ பார்க்கலன்னா கூட என்னப்பா என்ன சொல்லுவீங்க சார், நல்லா இருக்கு சார் படம் பார்த்தேன் அப்படின்னு. நான் உடனே எங்கன்னு கேட்க மாட்டேன், ஆமாங்க டிக்கெட்டே கிடைக்கிறது இல்லைங்க படத்து ஃபுல்லா, அப்படியாங்க அவ்வளோ ஃபுல்லாங்க, படமே எந்த தேட்டரில் ஓடுது தெரியலங்க, அதனால டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி. ரிலீஸ் ஆனா எல்லா தேட்டர்லையும் ரிலீஸ் ஆனா தானே சார் பயங்கரமா சைலண்டா வந்து சர்க்காஸ்டிக் மாதிரி பேசிட்டு இருக்காரு. உண்மை சொல்றேங்க, உண்மையை சொன்னா சிரிப்பு வந்துடும். Okay. வேணா சொல்லுங்க, நானும் மேக்னானிமிஸா சரி, பேசுறேன். நீங்க பேசுறதுல வந்து இவ்வளோ டார்க் ஹியூமர் போடுறீங்க, நீங்க ஏன் டைரக்ட் பண்ணக்கூடாது ஒரு டார்க் காமெடி படம்? பயங்கர hit ஆகும் sir. ஆமா, மியூசிக் அண்ட் டைரக்டர் சார் இப்போ ஹீரோ வரைக்கும் வந்தாலும் அந்த- வந்துக்கலாம் அப்படி. இப்போ அந்த ஆசை இல்லை சார். ம். நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுப்போம் சார், எல்லாமே நம்மளே பண்ணணும்னு ஆசை. எனக்கு மியூசிக் மேல எனக்கு ஆசை உண்டு. நிறைய பேர் மியூசிக் டைரக்டர்ஸ் இப்போ ஹீரோ ஆகிற ட்ரெண்டை விட்டுட்டு, நான் ஹீரோவாகி லான்ச் ஆகி மியூசிக் வந்தேன். ஏன் வந்தேன் அப்படின்னா, நான் கிரியேட்டராக இருந்து ஐ வாண்ட் டு மேக் பீப்புள் ஹாப்பி சார். இப்போ எப்படி இருக்குன்னா ட்ரெண்டு, இஃப் யூ கம் பிஃபோர் த கேமரா தான் உங்களை வந்து வரவேற்கிறாங்க. அந்த ட்ரெண்டு போய் நல்ல ஆர்டி அங்கே இப்போ யார் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் தெரியுது, தெரியாமல் இல்லை. ஷோஸ் இருக்குது, அதில் டிவி ஷோஸ் இருக்குது. இப்போ இங்கே இருந்தால் தெரியும், இவர் தான் அந்த படங்கள் பண்ணாரா. மேபி சார் இப்போ கூட என்னை போனால் நான் தான் சின்ன மச்சான் பண்ணான்னு யாருக்குமே தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. ம், ம். ஆனால் அந்த பாடல்களை நான் ரிங்டோனாக நிறைய பேரை வச்சு கேட்டிருக்கேன், போய் சொல்லிக்க முடியல. மேபி அது இன்னும் நிறைய சக்ஸஸ் பார்க்கணும் விருப்பப்படுதோ, அந்த பேர் அம்ரேஷ்ன்ற ஒரு டேக் நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். ஐ மார்க் மை டெபியூ தெலுங்குல ஏம் ரத்னம் சார் படம் காட் ரிலீஸ் சார். ஸோ தெலுங்கு படத்துலேயும் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபிலிம் பிளாக் பஸ்டர் ஆகல, இட் வெண்ட் வெல். பாட்டு வாஸ் அ பிளாக் பஸ்டர் சார். நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள், சம்மோனடான்னு 45 மில்லியன் மேலே தாண்டி. ஸோ தெலுங்குல நம்ம வந்து ஐ வாண்ட் டு பி அ வாட் இஸ் ஏ ப்ரெசன்டேஷன் கொடுத்து மக்களை இசை மூலியமாக ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன், நாட் பை மை ஃபீச்சர்ஸ் சார். மூஞ்சி இப்படி இருக்கட்டும், இல்லை உடம்பு இப்படி ஆட்டு விட்டுருங்க, அவர் இசை இப்படி இருக்கு, ஓ நீங்கள் தான் அந்த பாட்டு பண்ணீங்களா கேட்டால் அது போதும். அந்த மாதிரி கேட்டிருக்காங்களா சார் உங்களோட பாட்டை அவங்க பக்கத்துலேயே உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு அது நம்மளோட தான் அப்படின்னு சொல்ல முடியாத தருணங்கள்லாம் ஏற்பட்டிருக்கா? அப்படி சொல்லாமே நிறைய வாட்டி வந்திருக்கேன் நான். சொல்லியிருக்கீங்களா சார்? எங்கேயா தோணி இருக்கும்ல நமக்கு. சார் அது ஒரு செம சுச்சுவேஷனுங்க. ஒரு ஏர்போர்ட்டில் இப்போ இந்த தெலுங்கு பாட்டு ஒன்று பண்ண நீங்கள் பாருங்க, அது சிங்கிள் ரிலீஸ் ஆகிட்டு ஏர்போர்ட் இங்கே சென்னை வந்துட்டு போகணும், ஒரு வேலையை, ஒரு பேட்ச் ஒர்க் இருக்குது. ஏர்போர்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு அவங்க ஹீரோயின் நினைக்கிறேன், ஏதோ படத்தில் பண்ணிகிட்ருக்கேன், இந்த சாங் போட்டிருக்கேன். நான் அப்படியே பார்க்குறேன், ஹீரோயின்னா பார்ப்பாங்களே அது மாதிரி தானே ட்ரெஸ்அப் பண்ணிட்டு வருவாங்க, கொஞ்சம் கிளாமராக. அப்படி ஒரு ஹாய் சொல்லலாமா நம்மள, இந்த பாட்டு வேற கேட்டுட்ருக்காங்க. அங்கே போய் அதை டிஸ்டர்ப் பண்ணி இந்த பாட்டை நான் தான் பண்ணேன்னு சொல்கிறத விட்டுட்டு அப்படியே அதை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே வந்துட்டேன். அப்படி ஆஹா, அந்த ஃபீலை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வந்துருவோம்ப்பா. ஹாப்பிங்க. நிறைய பேர் பாடல்களை பார்க்குறாங்க, ஹாப்பி. ஓகே. ஸோ பொதுவாகவே மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து நிறைய இசை கேட்பாங்க, வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய இசை நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ரோட் சைடு ஏதாவது ஒரு கான்சர்ட் நடந்துச்சுன்னா அதை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துப்பாங்க, ஏதாவது ஒரு வகையில் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் லைக் இசை பரிமாற்றம் இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு அதை இன்ஸ்பிரேஷன் எடுத்துப்பீங்க? ஐ இன்ஸ்பயர் ஃப்ரம் எவ்ரி திங். நீங்கள் இப்போ சொன்னது கரெக்ட். இப்போது டிராஃபிக்கில் நிற்கும் போது அங்கே ஏதாவது இசை கேட்டாலும் அது இன்ஸ்பயர் ஆகும் சம்டைம்ஸ். அது தெரியாது எங்கேருந்து வரும்னு. இப்போ இங்கே ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது கூட ஏதாவது ஒரு விஷயம் பார்த்து வேற எங்கேயாவது ஒரு சின்ன எலிமெண்ட் சவுண்டு கேட்டாலும் இதை வச்சு என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு கிரியேட்டர் கண்டிப்பாக தோணும் அந்த மைண்ட் செட்டில் இருக்கும் போது. இல்லை காலையில் இந்த பிரச்சனை அவன் பிரச்சனை எப்படின்னா அப்போ தோணாது, யாருக்கு என்ன பதில் சொல்லலாம் அந்த டைமில். ஸ்டுடியோலேருந்து வந்து இப்போ வீட்டுக்கு போகிறோம் சாப்பிடுவோம், அதே மைண்டில் இருக்கும்போது எதாவது பார்த்தோன்னா கண்டிப்பாக இன்ஸ்பயர் ஆகும். அப்படி இன்ஸ்பயர் ஆனது வந்து இந்த இவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒரு பாட்டு சார்லி சாப்ளின் 2ல வரும். அதில் ஒரு டோன் ட்விங் 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 அப்படின்னு ஒன்று வந்துட்டு இருக்கும்.
இப்போ வந்து பொண்ணுக்கு விளையாட்டு சாமான்ல இப்படி 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 பண்ற ஒரு ஒரு விஷயம் இருக்கும். கிளுகிளுப்பு. டிக் டிக் கிளுகிளுப்பாங்க. அந்த கிளுகிளுப்பை வச்சுதான் அந்த டோனே உருவாக்கணும். ஏய். பொண்ணு இப்படி விளையாடுமோ அப்படியே பார்த்துட்டு இது யூஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு மாஸ்டருக்கு அனுப்புவேன். ஏய் நல்லா இருக்குப்பா, இது யூஸ் பண்ணுப்பா அப்படின்னா அது அப்புறம் ஓகே. do it. சூப்பர் சார். ஆனா நம்ம வந்து பொதுவா வந்து ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா அது சத்தமா தான் பார்ப்போம். அது சங்கீதமா பார்க்கறது அப்படின்றது உங்கள மாதிரி ஞானம் படைத்தவர்களுக்கு வரும். உங்களுக்கு அப்படி எப்போ ஞான உதயம் வந்தது சார்? சத்தங்கள் எல்லாம் சங்கீதமா கேட்க ஆமா, இப்போ ஆரம்பிச்சது. நான் வந்து இப்போ பேசுறதோட நான் ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது பேசும்போது என் வாய்ஸ் வந்து ரிவர்ப்ல வேற மாதிரி கேட்குது. அந்த சத்தம் என் சத்தமே ஓகே ஓரளவுக்கு கேட்குற மாதிரி இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணனால நான் பாடலாமேன்னு சொல்லி ட்ரை பண்ணேன். இதுதான் ஃபஸ்ட்டு சத்தத்தை நான் ரியலைஸ் பண்ணது. அதுக்கப்புறம் நாய்ஸை வந்து மியூசிக் ஆக்குறதுன்றது வந்து ஒரு தனி டேலண்ட் இருக்கு. அது இப்போ அனிருத் சார் ஆகட்டும் எல்லாரும் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. நாய்ஸையே மியூசிக் ஆக்குறாங்க. இறைச்சலையே நீங்கள் அதை தான் கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வர்றது கிளப்ஸு இடிஎம்ஸ் எல்லாமே அது பண்ணுறது வந்து இப்போ ஒரு டேலண்ட் ஆயிடுச்சு. முன்னாடி இசைக்கருவினா அந்த நாய்ஸ் இல்லாமல் நல்லா புல்லாங்குழல் அப்படிலாம் இல்லை. எல்லாம் எதை வச்சு நம்ம பண்ண நான்சென்ஸ் நினைக்கிறோமோ நியூசென்ஸ் நினைக்கிறோமோ அதை வச்சு நம்ம இசையை உருவாக்குறது தான் இப்போ ட்ரெண்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு வந்து வடிவேலுக்கு மாதிரி கழிவறையில் அமர்ந்திருக்கும் பொழுது கன நேரத்தில் தோன்றியது இந்த சிந்தனை அப்படின்ற மாதிரி தோணி இருக்குல்ல சார்? பழைய சாங்ஸை வந்து ரீமேக் பண்றது அப்படின்றது ஒரு ட்ரெண்ட் வந்து கொஞ்ச நாளா இருந்துட்டு இருக்கு. அது வந்து சில சாங்ஸ் வந்து ஓகேப்பா அதே சாயல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா வந்து நீங்க வந்து ரீமேக் பண்ண சாங்ஸ் வந்து இது வந்து இப்படி நாங்க எதிர்பார்க்கவே எந்த இல்லைங்க பாட்டு அப்படின்ற சொல்லுங்க? மாதிரி சார் நம்மளுடைய மொட்டை சிவா கேட்ட சிவால வந்த பாட்டு என்ன பாட்டு? ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பது தப்பிச்சிட்டாங்க. மாட்ட மாட்டோம் சார். ஆடியும் காட்டிட்டாங்க. சூப்பர் ஆடுடன் பாடல். எப்படி சார் அந்த அந்த சாங்ஸ் எப்படி உருவாச்சு சார்? அது ஆக்சுவலி ஒரு சூப்பர் ஹிட்டான பாடல். ம். அதுவும் எம்ஜிஆர் சார் சாங். இன்னொரு பயம் கெடுத்துட்டேன் அவ்வளவுதான். கல்லெல்லாம் விடுவாங்க ஸ்டுடியோலாம் தெரியும். மாஸ்டர் கூப்பிட்டு லாரன்ஸ் மாஸ்டர் ஒன்னே ஒன்று தான் சொன்னார். இங்கே பாரு காஞ்சனா 2 பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் உன்னை நம்பி இந்த படத்தை தரேன். நீ பெரிய டியூன்லாம் பண்ண வேணாம், இருக்கிற நல்ல எம்ஜிஆர் சார் பாட்டே தரேன். ஆடலுடன் இதான் எனக்கு முதல் பாட்டு. இதை நல்லா ப்ரோக்ராம் பண்ணி கொண்டு வா. அப்படியே பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதே காப்பி அடின்னு ஓகே. அப்புறம் வீட்டில் வந்து அந்த பாடல்லாம் கேட்கும் போது எல்லாம் கேட்டேன். இந்த பாடலே ஏன் கேட்டுட்டு இருக்கேன்? ஏன்னா அதை உள்ளுக்குள்ள ட்ரைங் டு சே இந்த பாட்டை நம்ம எப்படி ரீமிக்ஸ் பண்ணால் நல்லா பெரிய போகும். சும்மா இந்த கிளப்ல போகிறோம் டிக் சிக்கு டிக் சிக்கு டிக் சிங்க இந்த பாட்டெலாம் வந்தாச்சு. இந்த மாதிரி நிறைய என்ன புதுசு கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த ஏன்னா மாஸ்டர் எல்லா பாட்டுக்கும் ஆடிட்டாரு. இதை ரீமிக்ஸ் பண்ணி ஆடணும். அதுக்கு நம்ம குத்தும் வேணும், அதில் வெஸ்டர்னும் இருக்கும் இந்தியனும் இருக்கும். ரெண்டும் கலந்து ஒன்று கொண்டு போய் கொடுத்தேன். காரில் அப்படியே அந்த ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் தானே எப்பவுமே பெரும்பாலும் போடுவார். காரில் கேட்கும்போது அப்படியே கேட்டு ரியாக்ஷனே பண்ணல. என்னடா ஐயோ அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பாட்லேயே அப்படியே அடுத்த படம் ஸ்டாப்ல இறக்கி விட்டுருவாரு. திருப்பி இன்னொரு வாட்டி போடு, கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டுட்டு கையெல்லாம் இப்படி இப்படி அவர் ஆட்டுவார்ல இப்படிலாம் ஆட்டணும்னு அப்படியே பார்த்து ரொம்ப ஒரு சந்தோஷமாய் அப்புறம் எதுவும் வேணான்னு கூட சொல்லிடலாம் அப்படின்னு இருந்தேன். சாய் அவர் தான் டைரக்டர் சாயிரம். அடுத்த பாட்டு கொடுப்பா. அடுத்த பாட்டு கொடுப்பான்னா இப்போ இந்த பாட்டு நல்லா இல்லையா இல்லை இன்னொரு பாட்டு ட்ரை பண்ணுமா? அவர் எல்லாம் ஓகே நீ பண்ணு அமரேஷே அப்படின்ட்டாரு. பண்ணா என்ன சார் பண்ணோம்? இல்லைன்னா உன்னை ஏன்டா இன்னொரு பாட்டு கொடுத்து பண்ண சொல்ல போறாரு? நீ ரெண்டாவது பாட்டு பண்ணலாம் அப்படின்னா நான் 2 பாட்டுக்கு தான் மியூசிக் டைரக்டர். ஏன்னா காஞ்சனால 5 மியூசிக் டைரக்டர்ஸ். ஒரு சாங்கும் பண்ணும்போது பயம் சார். இந்த ஆடலுடன் பாடல் கேட்டாலே என் பழைய மெமரிலாம் போயிடும். நீங்க ஒரு கேள்வி கேட்டா நான் அதுக்கு 10 ஆன்சர் வச்சிருக்கேன். முதல் சினிமா மட்டும் அப்படி. அந்த ஸோ ஆடலுடன் பாடல் வெற்றிக்கு காரணம் நான் மட்டும் கிடையாது, இறைவன். அதுக்கப்புறம் மக்களாகிய நீங்க எல்லாருமே. இல்லைன்னா இதை பத்தி நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க சார். என்ன சார் நீங்க வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் மட்டும் கிடையாது, ஒரு கடவுளும் கூட. ஒருத்தவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க. பில்டப். லாரன்ஸ் மாஸ்டர் எப்படி வந்து நீ பண்ண முயற்சின்னு சொன்னாரோ அந்த மாதிரி நீங்க பண்ணி ஒருத்தவங்களுக்கு கல்யாணமே ஆயிருக்கு. அந்த பாட்டு ஹிட் ஆகி அதுல ஆடின பேக் டான்சர் உசேன் மணிமேகலைக்கு லவ். அதை பத்தி எல்லாம் பேசுறீங்க. அதேதான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. இப்படி ஒரு அற்புதமான திருமணம். அதற்கு வந்து ஒரு புளியார் சொல்லி போட்டதே அம்ரிஷ் தான். நியாயமா வீட்டுல நீங்க அம்ரிஷ் போட்டோ வச்சு கும்பிட்டு காலையில தேவ ஆரம்பிக்கணும். இல்லை ஆக்சுவலி அவங்க ஒரு கியூட் கப்புள் சோட்டி அப்படின்னு கூப்பிட்டுப்பாங்க. அது நல்லா இருக்கும். அவங்க வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன்.
அப்புறம் ஒரு வாட்டி அவங்க மணிமேகலை அவங்களுக்கு நான் கால் பண்ணி கூட பேசினேன் நான். ம். இந்த மாதிரி சூப்பருங்க, இந்த மாதிரி கல்யாணம் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன் ஆயிடுச்சு அப்படின்னு. யார் நீங்க யாரு, உங்களுக்கும் அதுக்கும் நான் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் தான் அப்படி சொல்லி நான் தான் ஐயோ சார் ப்ரோ எப்படி கூப்பிடணும்னு தெரியாம ஹாப்பியா பேசினாங்க. அவர் உசேன், அவர்கிட்ட என்னால பேச முடியல. ம். நிஜமா சூப்பரா ஆடி இருந்தார் லாரன்ஸ் மாஸ்டர். ஐ திங்க் ஸோ அவங்க கூட அந்த ட்ரூப்ல அவர் ஆமா. கிளாஸ்ல இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ம். அப்படியே அவர் மட்டும் பக்கத்துல ஆனோன்னு எனக்கு அப்ப தெரியல. இவங்க 2 பேரும் லவ் சொன்னதுக்கு அப்புறம் அப்படிதான் திருப்பி இன்னும் கான்சென்ட்ரேஷன் போச்சு. எதை பார்த்து அவங்க மணிமேகலை அட்ராக்ட் ஆயிருக்காங்க, இப்படி ஆடின அந்த கால்களையா கைகளையா ஆஹா. அப்படின்னு அது போட்ட பார்த்து இந்த இசையா ஆஹ் ஆனா அது சரி இருக்கணும். மனசு- நான் எப்படி உங்களுக்கு குழந்தை பிறந்தா அம்பரீஷன் தான் பேர் வைக்கணும். ஐயோ நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் நான் நீங்க ஓகேவா. ஆனா சார் வந்து ஊரார் காதலை எல்லாம் ஊட்டி வளர்த்து அதை டெவலப் பண்ணி விட்டுருக்கீங்க. உங்க காதலுக்கு பாட்டு போட்டு லவ் டெவலப் பண்ணிருக்கீங்களா சார் நீங்க? ஆமா கேள்விங்க இது. இல்ல நான் இது யோசிக்கவே இல்லைங்க. யோசிக்கலையா? ஏன் சார்? நான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையல. ஒரு 4 லைன் எழுதி பாடுங்க. இப்போ வரைக்கும் அமையல சார். என்ன சார் பொய் சொல்லாதீங்க சார். இல்லைங்க, அது மாதிரி நான் பண்ணாலே நடிக்காத போ அப்படின்ட்டுருவாங்க. சொச்சோ. அதனால அது அது வேணாம், நீ நேச்சுரலாவே பேசு, அதே போதும், அதுவே கொஞ்சம் அப்நார்மலா தான் இருக்கு அப்படின்றாங்க. நீ சொல்றதுல எந்த கண்டென்ட் நான் வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு. அட்லீஸ்ட் கவிதையாவது எழுதி கொடுத்துருக்கீங்களா சார்? சார் அவ்வளோ நாலேஜ் இல்லை சார் எனக்கு. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இல்லை சார், ஏதோ ரைமிங்ல எழுதுனால அதெல்லாம் அதெல்லாம் நாலேஜ் இல்லைன்னா எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை சார். நாங்கெல்லாம் வேஸ்ட் சார். சொல்லுங்க சார், ஏதாவது ட்ரை நாங்க எதிர்பார்க்கிறோம் சார். என்ன கவிதையா இருக்கும், நம்மளும் ஏதாவது ஒரு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்க 2 பேரும் நோட்ஸ் எடுக்கலாம்னு ரெடி ஆயிட்டு இருக்கோம். இதுக்கு அப்புறம் தான் சார் அமையணும். ஆ. ஒருத்தர் கல்யாணமே பண்ணி வச்சிருக்கீங்க. ஏதோ கொஞ்சம் உங்க interview மூலியமா புரியுது. ஆடலுடன் பாடல் எங்க லைஃப்லயும் வருமான்னு யோசிக்கணும். சார் இது விட்டா கடைசியில என்ன வேற மாதிரி. இல்ல எனக்கு இப்ப என்னன்னா, நம்ம இப்படி ஒரு 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 படத்துக்கு ஒரு ப்ரோமோ பண்ணலாம் சார். நம்ம அடுத்த லாரன்ஸ் மாஸ்டர்கிட்டே சொல்லிடுறோம். அடுத்து அம்ரீஷ் பண்ணா பேக் டான்ஸரோ சிங்கருக்கோ இல்ல படம் பார்க்க ஒரு ஆடியன்ஸுக்கோ கல்யாணம் நடக்கும். அப்படி யாருக்கு நடக்குதோ அம்ரீஷ் தலைமையில பண்ணிக்கலாம். லாரன்ஸ் மாஸ்டர் வந்து நிறைய இண்டிபெண்டன்ட் மியூசிக்லாம் நிறைய கவனிப்பார். பொதுவாக வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு 5 பாட்டுக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ண நீங்களே சொல்லியிருந்தீங்க சார். இப்போ காஞ்சனால 5 மியூசிக் டைரக்டர் இருக்காங்கன்னு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாங் கேட்டுட்டு இன்னொரு சாங் கேட்குறாரு. ரீசெண்டாக வர படங்கள் வரைக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக்லாம் கேட்டு வாங்கி வச்சுக்கிறார். லைக் நான் இதை இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். அவருக்கு என்ன சார் அவ்வளோ ஆசையா சார் ஒரு இண்டிபெண்டன்ட் சார் அவருக்கு ஆர்டிஸ்ட்? எல்லாம் ஆடிட்டாங்க சார். நான் அப்புறம் யோசிச்சேன், ஏன் இப்படி ஒவ்வொரு பாட்டு கொடுத்து இந்த மாதிரி அடுத்தடுத்த பாட்டு எனக்கு வருமா, அந்த படத்துக்கு ஃபுல் கார்டு வர்றதுக்கு அவ்வளோ பயம் சார். ஏன்னா எனக்கும் நானும் அந்த பாட்டை பண்ணுவேன். அதே சுச்சுவேஷன் இன்னொரு மியூசிக் டைரக்டர் ஒரு பொட்டி கொண்டு வந்து அவனும் வாசிச்சுட்டு இருப்பான் சார். இதே நீ எதுக்குடா வாசிக்க, நானும் மொட்டை சிவா தான்டா, என்னோட இன்னும் பெரிய பெரிய சாமான்லாம் கொண்டு வருவான். நான் அவனுக்காக எங்க வீட்டுல மிக்சி கிரைண்டர்லாம் இறக்கி 4 அசிஸ்டண்ட்டை போட்டு என்னடா பண்றீங்க, நானுமே எவ்வளவு கஷ்டப்பட்டு படம் சொல்லி இன்னொரு ரூம்ல இன்னொருத்தான். ஏன்னா அவருக்கு எவ்வளோ பார்த்துட்டார் சார், எவ்வளோ அவருக்கு பத்தலை சார். அவருக்கு என்ன புதுசா கொடுக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் யோசிக்க வச்சு அதில் பெஸ்ட். ஆனால் டேலண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விட்டே தரமாட்டார் சார். இப்போ லாரன்ஸ் மாஸ்டர் இல்லைன்னா நான் இங்கே கிடையாது. அதுக்கு மாதிரி ஆர்பி சௌத்ரி சார் என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்தை கொடுத்தது. இந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அமையிறது தானே சார் எல்லாம். கண்டிப்பா அது ஒரு ஓப்பனிங்கே எனக்கு பெருசாக அமைஞ்சிச்சு சார். அதுக்காக ஐ வெயிட்டட் நினைக்கிறேன். அது எல்லாரோட பிளெஸிங்ஸ்னால, அம்மாவோட பிளெஸிங்ஸ்னால, எல்லா வெல்விஷஸ் இருந்தனால எனக்கு ஆர்பி சௌத்ரி சார் மாதிரி பேனரு, சிவபாலன் பிக்சர்ஸ், அம்மா கிரியேஷன், சிவா சார், இவங்க எல்லாம் சேர்ந்து லாரன்ஸ் மாஸ்டர் இந்த காஞ்சனா ஃபேம். யார் அந்த மியூசிக் டைரக்டர், யார் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாடல் வெளியே வந்தது, அந்த லோக்கல்னு ஒரு பாட்டு, அதுக்கு நல்ல வரவேற்பு வந்து எல்லாரும் அப்போதான் அந்த இதெல்லாம் யூடியூப்ல அந்த சாங்க்கு ஆடி போட்டிருந்தாங்கலாம். பார்க்கும்போது தான் சார் ரொம்ப ஹாப்பியாக, சரி ஓகே ஹார்ட் ஒர்க் கொடுத்தா கண்டிப்பாக எங்கேயோ ரீச் ஆகுது. இந்த பிளேஸ்மெண்ட் சார். அதுக்கப்புறம் அமைஞ்ச பாஸ்கர் ஒரு ராஸ்கல், அமலா பால், அரவிந்த் சாமி, அப்பா வந்து தனி ஒருவன் ஃபேம்ல இருந்தால் அமையறது தான் சார். மியூசிக் டைரக்டரா வந்துட்டு உங்களுடைய மியூசிக்ல வந்து இவங்களெல்லாம் பாட வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்ல உங்களுக்கு. அப்படி யாரெல்லாம் பாட வைக்கணும் நீங்க ஆசையில வச்சிருக்கீங்க மைண்ட்ல? எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ரீராம் அவரை ரெக்கார்ட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு. இப்போதான் ஒரு பாடல் ரிலீஸ் ஆச்சு, துரு துரு கண்கள். ஆக்சுவலி அவர் பேசுறது அவ்வளோ புரியாது சார். ஃபர்ஸ்ட் புரியாதுன்னா என்னன்னா, அவர் ரொம்ப படிச்சிருக்காரு, ப்ளஸ் அவர் இங்கிலீஷ் ஸ்லாங் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா அமெரிக்கா இங்கிலீஷ் சார். காலைல சித் சார் ஐ ஜஸ்ட் வாண்ட்
talk to you regarding the song. Wow, just call in sometime, Risham. There's gonna be a lot. சிஸ்டர் கிட்ட கொடுங்க போனை அப்படின்னு. இல்ல சரி, talk to my dad. சாரும் அப்படிதான் பேசுவார் பெருசு. I'm Risham. Let's sit this busy. Ask you to call you later. இப்படி பேசுவாங்க சார். ஆனால் பாட சொல்லும் போது அவர் தொண்டையில் புல்லாங்குழலில் என்ன இருக்குன்னே தெரில. இன்ஸ்ட்ருமெண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். துரு துரு கண்கள்னு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு, இப்போ நல்லா போச்சு. அவங்க அப்புறம் ஸ்ரேயா கோஷல் மேம் பாட வைக்கணும்னு ஆசைப்பட்டு தான் எனக்கு பாஸ்கர் ராஸ்கலில் தமிழில் பாடினாங்க. அதுவும் நல்லா ரீச் ஆச்சு. தெலுங்கில் எனக்கு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அவங்க பாடி தான் சார். சம்மோ அனுடான்னு சொல்லி ஒரு பாட்டு இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் நல்லா வைரல் ஆச்சு. அதனால் இவங்க 2 பேரையும் பாட வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், பண்ணிட்டேன். சிங்கரில் எனக்கு ரொம்ப வந்து தனுஷ் சாரை பாட வைக்கணும்னு இப்போ ஆசை சார். ஆஹா, சூப் சாங் மாதிரி எதிர்பார்க்கலாமா? இல்லை, அவர் இப்போ நல்ல ராஜா சார் மியூசிக்லலாம் பாடியிருக்காரு. அந்த டீட்டெயிலிங் அப்படி தராரு. இப்போ கேட்டிங்கன்னா இது மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் திருப்பி அடுத்த ஒரு 4-5 நாள் கழிச்சு கூப்பிட்டீங்கன்னா எனக்கு வேற யாரையாவது பாட, இப்போதைக்கு தனுஷ் சார் ரெக்கார்ட் பண்ணுவோம் சார். நீங்க எப்பயே சொல்லிட்டீங்க சார், தனுஷ் சார் வந்து இப்போ அந்த ஒரு சூப் சாங் கேட்டாங்க, ஆனா அவர் அந்த ஒரு இமேஜ் எல்லாம் மாத்தி இப்போ ஒரு மெலடி பண்றாரு. ஆமா சார், இளையராஜா எல்லாமே சார் மாதிரி ஒரு வாய்ஸ் ஒன்று பண்றாரு. ஸோ அந்த மாதிரி டோன்ல உங்களுக்கு அது பண்ணணும்னு ஆமாமா சார். நல்ல மெலடி பாட வைக்கணும்னு ஆசை சார். சரி, இப்போ வந்து இசைக்கு வந்து லாங்குவேஜே கிடையாது, எல்லா லாங்குவேஜும் இசையோட லாங்குவேஜ் தான். உங்களுக்கு வந்து எந்தெந்த லாங்குவேஜ்லலாம் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கு சார்? இப்போ ஆக்சுவலி ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி நான் வந்து சிவராஜ்குமார் சார் பெரிய ஃபேன். ஜெயிலர் வரத்துக்கு முன்னாடிலேருந்தே நான் அவரோட பெரிய ஃபேன் கன்னடத்தில். அவர் படம் ஒன்று பண்ணுறேன். அது நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஷூட் போகுதுன்னு நினைக்கல, இல்லை ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகும். இன்ஸ்பெக்டர் விக்ரம் ரிட்டர்ன்ஸ்னு அது இப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க அந்த நியூஸை. அப்புறம் மலையாளத்தில் லால் சார் படம் ஒன்று பண்ண போகிறேன். அந்த டைரக்டருக்கு நான் ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணேன், பிஸ்கெட் ஆடு. அதை பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்கெட் ஆட் மாதிரி இருக்காது, காட்டுக்குள்ளே என்னமோ கன். என்னோட இன்ஸ்டா ப்ரொஃபைலில் இருக்குது, நீங்கள் எப்போ டைம் இருந்தாலும் போய் பாருங்கள். அந்த இதில் உங்களால் எனக்கு கொஞ்சம் வியூஸும் வரும். ஏன்னா நீங்கள் சிங்கர் ஆகணும், அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு என்ன அந்த 10 ஷேர் போயிருக்கும் வீடியோ கண்டிப்பாக. அதனால் அந்த டைரக்டர் பண்ணுறாரு. ஒடியன்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு அவர். ஸோ இங்கே சிவானா படம், அங்கே வந்து லால் சார் படம் மலையாளத்தில். தமிழில் வந்து நொடிக்கு நொடின்னு ஒரு படம், குக் வித் கோமாளியில் அஸ்வின் ஒருத்தர், அவர் படம் ஒன்று தமிழில் இருக்குது. அதோட ப்ரொடியூசர் வந்து ஒரு நல்ல ஒரு டைனமிக் ப்ரொடியூசர். ஸோ விஜய் ஆதிராஜ் சார் தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த பேனருக்கு ஒரு தமிழ் படம் ஒன்று. தீஸ் ஆர் த ப்ராஜெக்ட்ஸ். அதர் லாங்குவேஜஸ்ல இருக்கு, நம்ம ஊர் படம் இதுதான். ஓகே, பட் ஆனால் நீங்கள் பேசுகிற ஸ்லாங் அந்த மாடுலேஷன்லாம் பார்க்குறப்போ நீங்கள் ஒரு எஸ்டிஆர் ஃபேனாக இருப்பீங்க. சொல்றீங்க எனக்கு அதான் எஸ்டிஆர் படம் எப்போ சார் பண்ண போறீங்க? நிறுத்தி மாலையா மாதிரி சொல்லலாம் நினைச்சு. ஓகே, எப்போ எதிர்பார்க்கலாம்? சிவானாக்கு பண்ணியாச்சு, தெலுங்கு பிளாக் பஸ்டர்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. எஸ்டிஆருக்கு எப்போ நம்ம தெரிலங்க, அவர் எப்போ நினைக்கணும், அப்புறம் அந்த மாதிரி கதை அமையணும், அப்போதான் பண்ண முடியும் அப்படின்னு. சார் நீங்கள் ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாக இருக்கீங்க. இது வரைக்கும் பேசுனதுல நான் என்ன சார் பண்ணேன்? மியூசிக் சார், ஆக்டிங், சிங்கிங், சைலண்ட் காமெடி எல்லாமே பண்ணுறீங்க, டார்க் ஹியூமர் எல்லாமே பண்ணுறீங்க. இதில் என்னன்னா நீங்கள் நிறையா ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாகவும் ஆயிருக்க வாய்ப்பு உண்டுன்னு நினைக்கிறேன். இந்த இசைனால அது மட்டும் தொடலைன்னு நினைக்கிறேன் சார். யாரை மாதிரி சார் நீங்கள் பெஸ்ட்டாக மிமிக்ரி பண்ணுவீங்க? வடிவுடையான் சார் மாதிரி நினைக்கிறேன். இல்லை, அது வந்து பண்ணிட்டாரு வேற மாதிரி ஏதாவது. ஐயோ, மிமிக்ரிலாம் என்னங்க நீங்க இப்படி எஸ்டிஆர் மாதிரி பேசுறீங்க, திடீர்னு வேற எங்கேயோ லாரன்ஸ் மாஸ்டர் மாதிரி டைம் போதுங்க. அது தெரியும், லாரன்ஸ் மாஸ்டர் மாதிரி அவர் மாதிரி எனக்கு பேச வராது. வேற ஒன்லி அவர் பண்ற ஆக்ஷன்ஸ் தான் தெரியும். பிரபுதேவா மாஸ்டர் மாதிரி சார் ஏதாவது இமிட்டேட் பண்ணிக்க, அவரை மட்டும் தான் நீங்க விட்டுட்டீங்க. அண்ணன் மாதிரி ஒன்றும் இல்லை, அவர் பேசவே மாட்டார், எல்லாம் ஆக்ஷன் தான். அண்ணா நல்லா இருக்கா, ஓகேப்பா, ஓகே அப்படின்னா. அண்ணா நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஓகே அவ்வளோதான். அவர் பேசவே மாட்டார். இந்த மனுஷனா ஸ்கிரீன்ல இவ்வளோ ஆடுறாரு அப்படின்லாம் ஏதாவது ரியலைஸ் பண்ணீங்களா சார்? அது உங்களால நோட்டீஸ், அவர் உட்காந்து சைலண்டா இருக்கும் போது வேற ஸ்டேஜுக்கு வந்து அந்த செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் என்ன டைம்ல யோசிக்கிறாரு அது சொல்லவே முடியாது. ஆனால் அவர் கூட நான் வந்து ஆட் பண்ண, அவர் வீட்டில் தான் ரெக்கார்டிங்லாம் நடக்கும். நைட்டு ஃபுல்லாக அண்ணன் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் டே டைம்லலாம் நான் இந்த உல்ஃப் கம்போசிங் பெங்களூரில் தான் நடந்துச்சு. 4 நாள் அண்ணன் கூட தான் இருந்தேன். அவர் டைமிங் ரொம்ப பார்ப்பார் சார். 2 o'clockனா
1:45 அவர் இருப்பார்னா ஒரு டெக்னீஷியனாக நான் 1 மணிக்கு இருக்கணும். பெங்களூர் வந்து இங்கேருந்து அண்ணன் ஃப்ளைட்டில் போயிட்டாரு. அண்ணா நான் காரில் வரேன்னு. ஏன்ப்பா அண்ணன் திங்ஸ் எல்லாம் கொண்டு வரணுன்னே, செட்டப் கீபோர்டு அதெல்லாம் இருக்குன்னு. அப்படியா, ஓகேப்பா, ஓகே அப்படின்ட்டு அவர் இப்போ ஃப்ளைட்லாம் பெங்களூர் இங்கேருந்து 1/2 hour தானே, காரில் இங்கேருந்து போய் ஆம்பூர் சைடாக வருவோம் இல்லையா, அவங்க கொஞ்சம் பிரியாணி பிரேக் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு டீ பன்னு, அந்த இந்த பண்ணெல்லாம் தேன் பண்ணலாம் சாப்பிட்டு மெதுவாக போய் அவர் அண்ணன் வெயிட்டிங்காக ஒரு 3 hours லேட்டாக போயிட்டேன் சார். 3 hours லேட் ஆயிடுச்சு. வந்தோடனே ஓகேப்பா கிளம்பி போயிடு, ஏன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பிரியாணிலாம் சாப்பிட்டேன், லேட் ஆயிடுச்சு. போகும்போது இன்னொரு வாட்டி சாப்பிட்டு போயிடு அப்படின்றது. என்னடா இது கம்போசிங் வந்திருக்கோம் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி ரொம்ப இது பண்ண, வரும்போது பிரியாணி கூட கொண்டு வரல ராஸ்கல் அப்படின்றது. எதுவுமே பண்ணல. அப்புறம் என்னடா உன்னை நான் எப்படி சாரி சொல்றது, அப்படி இவ்வளவுதான் நான் மேட்ரு. இனிமே ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காரு பிரபுதேவா மாஸ்டர், கோவம் ஆயிட்டாருன்னா இல்ல சார், இது கோவமா காமெடியா ஒண்ணுமே, அவரு அவ்வளவுதான். அது வந்து அவர் வாட் கம்ஸ் டு ஹிம் ஹி டெலிவர்ஸ். இத்தனை நேரம் நீங்க எங்களை கன்ஃபியூஸா வச்சிருந்தீங்க, நீங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறீங்கன்னே தெரியாம. அந்த மாதிரி உங்களை ஒருத்தர் கன்ஃபியூஸா வச்சிருக்காரு, அது பிரபுதேவா மாஸ்டர் தான். நானே கன்ஃபியூஷன்ல தான் இருப்பேன். ஐயோ, எங்களுக்கு ரொம்ப கிளியரா இருக்கு சார் உங்களுடைய ஆன்சர்ஸ்லாம். அதே மாதிரி நீங்க பண்ண சாங்ஸ்ல வந்து திருப்பி இந்த சாங்ஸ் கேட்கும்போது இப்போ போதும் நிறுத்து, இந்த சாங்ல இந்த மிஸ்டேக் பண்ணிட்டு இதை கேட்க மாட்டேன் அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு சாங்கை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் ஆக்சுவலி மேடம், நான் இப்போ சாங் பண்ணிட்டேன்னு வைங்களேன், அந்த வியூஸ்க்காக தான் செக் பண்றது தவிர அவ்வளோதான், அதுக்கப்புறம் அதை கேட்க மாட்டேன். ஏன்? திருப்பி அது மாதிரி வந்துருமோன்னு பயம். ஓகே, அடுத்த சாங்ஸும் மாதிரி அவ்வளோதான். அவ்வளோதான். நீங்கள் கேட்டிங்களா, ரைட், ஓகே. ஆனால் அதை டெலிவர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1000 வாட்டி அதையே கேட்டுட்டு, பாவம் எனக்கு ஓட்டுற என் அசிஸ்டன்ட் ஜனாலாம் எவ்வளோ கஷ்டம். டெய்லி அது ஸ்டுடியோலேருந்து ஒரே பாட்டு தான், ரியாக்ஷன் இல்லை. இப்போ ஒரு கூப்பிட்டு பாட்டு எப்படி இருக்கு யாரை கேட்டால, நல்லா இருக்கு, நல்லா சரி இப்படி அதே ரியாக்ஷன்ஸ். ஓகே சார், எல்லாருக்குமே வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்டைல் இருக்கும். பட் உங்களுக்கு அது என்னன்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க சார், இதுதான் என் கம்ஃபர்டபுள் ஸ்டைல், இதில் நான் டக்குன்னு சாங் போட்டுருவேன், இல்லை ரெக்கார்டிங் பண்ணிடுவேன் அப்படின்றது? அப்படி இல்லை சார், அந்த மாதிரி ஒரு பவுண்டரியே ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். ஓகே, படத்துக்கு என்ன தேவையோ அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படி. ஏன்னா நான் வந்து ஐ வாஸ் அன் அசிஸ்டன்ட் ஃபார் ஆல் லெஜெண்டரி மியூசிஷியன்ஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ். அதில் நான் டைரக்டாக மியூசிக் டைரக்டர் ஆகலை. ஸோ ஐ ஹேட் மை ஓன் டைம் டு பிகம் அ மியூசிக் டைரக்டர். ஸோ எல்லா டைப் ஆஃப் ஃபிலிம்ஸும் அங்கே கற்றுக்கிட்டேன், எப்படி வாசிக்கணும், எப்படி கேபிள் எடுத்து ஹவு டு பிளக் இன் எல்லாமே கற்றுக்கிட்டு வந்தனால. ஸோ ஒரு டைப் ஆஃப் ஃபிலிம் பண்ணும்போது லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்ட்ட வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்களா சார்? அதில் வந்து இவர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன், அந்த விஷயம் இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், அண்ட் எந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயம்? மணி சர்மா சார் இருக்காரு, அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்ட ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா டைமிங் அண்ட் டிசிப்ளின். நீ மியூசிக் கிரியேட் பண்ணு, அது கிரியேஷன்ன்றது அப்பாற்பட்டது. டிசிப்ளின், மியூசிக் டிசிப்ளின் அண்ட் டோட்டல் டிசிப்ளின். அப்படின்னா மியூசிக் டிசிப்ளின்னா ஒரு பேஜ், நாங்கள் பேஜுன்னு சொல்லுவோம், அதில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது கரெக்டாக ட்ராக்ஸ்லாம் நேம் பண்ணியிருக்கணும், அது கரெக்டாக எல்லாமே இருக்கணும். கச்சா முச்சான்னு இங்கே கசாப் கடை மாதிரி வைக்காமல் அந்த பேஜ் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். டைமிங்ன்றது எல்லாத்துலேயும், மியூசிக்கும் டைமிங் இருக்குது, நான் வர டைமிங்கும் இருக்குது. கரெக்டாக வந்து அந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும். அதை வந்து அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டான்னு சொல்லியிருப்பேன், ஆனால் அடாப்ட் பண்ணுவேன்னு கேட்காது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார் உங்கள் கூட இவ்வளோ நேரம் நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது. அண்ட் உங்களுடைய பொன்னான நேரங்களை எங்களுக்காக ஒதுக்கி உங்களுடைய வேல்யூபிளான வார்த்தைகளை எங்களுக்காக கொட்டி சூப்பராக வந்து இந்த இன்டர்வியூ பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். கண்டிப்பாக உங்களுடைய அப்கமிங் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு எங்களுடைய ஜெயா டிவி சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சார். நன்றி. தேங்க்யூ.